அப்படி திறந்தா ஆஹா என்ன ஒரு வியூ. வாழை, கேரளாவுக்கு பேர் போன வாழை. இந்த சைடு எதுவும் இல்லையே, எனக்கு தெரிஞ்சு ஸ்விம்மிங் பூல் அதர் சைடில் இருக்குன்னு நினைக்கிறேன். பூக்கள் பூக்கும் தருணம் இந்த மாதிரி. ஐயோ காப்பிரைட் போட்டுருவாங்களே. இந்த ஸ்விம்மிங் பூல் வியூக்காகவே இங்கே இடத்துல ஸ்டே பண்ணுவாங்க. கிறிஸ்மஸ், நியூ இயர் இது மாதிரி வந்துட்டு லாங் வீக்கெண்ட் வருது, அதில் வந்துட்டு பிளான் பண்ணுறீங்கன்னா பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த டிராஃபிக். பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் தெரியல. அண்ணன் தான் நம்ம டிரைவரு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கு, நீங்களும் இந்த ஆர்கனைசேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஊறுகாய் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க எல்லா இடத்துலையுமே. சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நம்ம வாங்கி சாப்பிட போகிறோம். டிக்கெட் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு லிமிட்டட் தான் போல் இருக்குது. சீக்கிரமாக போயிட்டு வாங்குங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. கைஸ் கூட்டத்தை பாருங்கள். அப்படியா எழுது ப்ரோ மேலே மோர், சிப்ஸ், இதை பாருங்க கரும்பு ஜூஸு, நிறைய வைன்ஸ் விற்கிறாங்க, சாக்லேட்ஸ் இருக்குது பாருங்கள், ஸ்பைசஸ்லாம் எக்கச்சக்கது இருக்குது. மங்கி காரெலாம் இருக்காரு. நம்ம ஏதாச்சும் வச்சிருக்கோம் தெரிஞ்சதுன்னா டால் கேட்டில் டால் வாங்குற மாதிரி வாங்கிடுவாப்பில்ல நம்மகிட்ட இருந்து. வந்துக்கினே இருக்கிறேன் நைனா. மக்களே, நம்ம வந்துட்டு வயநாட்டில் வந்துட்டு செட்டில் ஆகிட்டோம் பக்காவா. ஓகேவா, அந்த இடத்துல வந்துட்டு நம்ம போயிட்டு ட்ரெக்கிங் போயிட்டு இருந்தோம்ல. ட்ரெக்கிங் போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வைத்திரி ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம். அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம வந்து அனிமல்ஸ்லாம் இருக்குது, சின்னதெல்லாம் பேரட்டு, பாம்பு அதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம மேலே போட்டு பாம்பெல்லாம் ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. அந்த இடத்துல போய்ட்டு ஆக்சுவலாக ஃபோட்டோ எடுத்துகிட்டோம். நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ரூம் வைத்திரி பேலஸ் அந்த இடத்துல வந்து செட்டில் ஆயாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கண்ணாடி இப்படி தொடச்சி இப்படி பார்த்தா வியூ தெரியுதுங்க. சூப்பராக இருக்குது, அருமையாக. ஸோ இதில் தான் வந்துட்டு நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் நைட்டு. நைட்டு பான் ஃபயரு அதெல்லாம் போட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு அது. ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு வீடியோஸில் நான் தொடர்ந்து காட்டுறேன். ஓகேவா, இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு வியூ காட்டுறேன், நம்ம ரூம் வந்து எப்படி வியூ இருக்குது வெளியே அப்படின்ட்டு. ஓகே வாங்க. நம்ம ரூமு சூப்பராக இருக்குது ரூம் ஆக்சுவலி. ஸோ இது ஒரு பால்கனி மாதிரி வச்சுருக்காங்க. அப்படி திறந்தா ஆஹா என்ன ஒரு வியூ. அதுங்க அருமையாக இருக்குது பாருங்கள். சூப்பரான ஒரு மலை. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஸ்னோ இருக்கிறதுனால வந்து நமக்கு ஃபுல்லாக தெரியல. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக போய் சுற்றி பார்ப்போம். இந்த இடத்துல தான் வந்துட்டு பான் ஃபயர் போட்டாங்க. ஆஹா, வாயிலேருந்து ஊதுனா வந்துட்டு புகை வருது. உங்களுக்கு இது வீடியோவில் தெரியுமான்னு தெரில. இதை பாருங்கள், இதெல்லாம் தான் ரூமு. மேலே பால்கனி வச்சு சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த சைடில் பாருங்கள் இப்படி ஒரு வியூ இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பில்டிங் பெருசாக கட்டிட்டு இந்த வியூவெல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு வி ஹேவ் த வியூ ஹியர். சன் ரைஸ் ஆகிருக்கு, இப்போ தான் மேலே நல்லா போயிருக்கு. ஓகேவா, இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னாங்க. நம்ம போய்ட்டு அதை வந்துட்டு பார்ப்போம் எங்கே இருக்குன்ட்டு ஸ்விம்மிங் பூல். இது பாருங்க, இது ஆக்சுவலி இந்த ரூமுக்கு வரணுனால மலை மேலே ஏறி தான் வரணும். காரே வந்து ஏற முடியல, ரொம்ப ஸ்டீப்பாக இருந்துச்சு. இது நான் ஒரு பேக்கேஜ் மூலிமா புக் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு அந்த பேக்கேஜெல்லாம் உங்களுக்கு நான் வந்துட்டு சொல்கிறேன், என்ன பேக்கேஜ், எவ்வளோ ஆச்சு, பீக் டைமில் எவ்வளோ ஆச்சு அப்படின்றது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன், பச்சை பசேல்னு. கேரளா தாங்க. இது பாருங்க, வாழை, கேரளாவுக்கு பேர் போன வாழைப்பழம் அப்படியே ஃபுல்லாக நல்லா காய்ச்சி தொங்கிட்டுருக்கு. நிறைய பிளான்டேஷன்ஸ் இங்கே பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்துட்டு மெயின் ரோடு தெரியுது. அப்படியே இது நியர்பை தான் மெயின் ரோட்டில் வந்துட்டு. ஸோ அதனால் வந்துட்டு ஈஸி அக்சசபிள் டு எல்லா பிளேஸஸ்க்குமே இருக்கும். உங்களுக்கு நிறைய கட்டி வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், ஒரு பேட்மிண்டன் கோர்ட் வச்சுருக்காங்க. ஜாலியாக வந்துட்டு விளையாடணுன்னா விளையாடிக்கலாம். ஸ்விம்மிங் பூல் இருக்கும் இங்கே. நம்ம போய்ட்டு பார்ப்போம் எங்கே இருக்குன்னு ஸ்விம்மிங் பூல். இந்த இடத்துல ஒரு பில்டிங் வச்சுருக்காங்க. அபேண்டன் பிளேஸ் மாதிரி இருக்குது. சரி வாங்க, லாங் டர்ன் தான், நம்ம போய் தான் எப்போயுமே பழக்கமாச்சு. கைஸ் இங்கே எதுவுமே இல்லை. இதை பாருங்கள், மலை மேலே காடு தான் இருக்குது, போயிட்டு போகிற மாதிரி. ஓகேவா, ஆஹா இந்த சைடு எதுவும் இல்லையே. எனக்கு தெரிஞ்சு ஸ்விம்மிங் பூல் அதர் சைடில் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படிக்கா போய் பார்ப்போம். ஓகே, இந்த வியூ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். சரி, வீடா இல்லை இதுவும் ரெசார்ட்டான்னு தெரியல எனக்கு. இதுவும் ரெசார்ட் மாதிரி தான் இருக்கு. ஆனால் அந்த நேச்சுரல் ஏர் வந்துட்டு ப்ரீத் பண்ணும்போது அருமையாக இருக்கிறது. கணக்கு ஸ்விம்மிங் பூல் எங்கே இருக்குன்னு கேளு. இங்கே இருக்கா? ஓகே, ஸ்விம்மிங் பூல் இங்கே இருக்கான். மேலே போய்ட்டு ஸ்விம்மிங் பூல் தான். இங்கே பாருங்க மக்கள், சூப்பராக பூக்கள்லாம் பூத்துருக்கு. பூக்கள் பூக்கும் தருணம் அது மாதிரி. ஐயோ காப்பிரைட் போட்டுருவாங்களே. இதில் ஏறி போவோம். அருமையான ஒரு வியூக்கு. ஆக்சுவலாக இந்த ஸ்விம்மிங் பூல் வியூக்காகவே இங்கே இடத்துல ஸ்டே பண்ணுவாங்க, அந்த ஃபோட்டோ எடுப்பாங்க சூப்பராக. அதை போய் பார்ப்போம். ஹார்ட் ஷேப்பில் இருக்கும், இது ஆப்பிள் ஷேப்பில். ஆஹா, இங்கே பாருங்க கைஸ், பா சரியான காடு, அடர்த்தியான காடு கைஸ், அருமையாக இருக்கிறது. பா சூப்பராக இருக்குது. அப்படியே இங்கே வந்தால் நம்மளோட ஸ்விம்மிங் பூல் தெரியுதுங்களா? அந்த ஆப்பிள் ஷேப்பு ஐஃபோன்லாம் இருக்கும்ல, அந்த சிம்பிள் ஆப்பிளோட அந்த மேலே இருக்கிற காம்பு, அதுக்கப்புறம் ஆப்பிள் சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல இந்த அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்தால் எப்படி சூப்பராக இருக்கும். கைஸ், நம்ம ரெசார்ட்டில் வந்துட்டு ரெடி ஆகிட்டு பக்காவாக இருக்கிறோம். இப்போ காலையில் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு.
அதை சாப்பிட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்றைக்கி ஒரு 4-5 இடத்துக்கு போகிறோம். ஓகேவா? நேற்று ஆக்சுவலி நிறைய இடம் போக முடியல, செம்ம டிராஃபிக் ஆக்சுவலி லாங் வீக்கெண்டில் வந்தால். ஸோ இந்த மாதிரி கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயர் இது மாதிரி வந்துட்டு லாங் வீக்கெண்ட் வருது, அதில் வந்துட்டு பிளான் பண்ணுறீங்கன்னா பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த டிராஃபிக். பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். 7 மணிக்கெலாம் எழுந்து 8 மணிக்கெலாம் ரெடி ஆகிட்டேன். 8:30க்கெலாம் வந்துட்டு கிளம்பிட போகிறோம். கிளம்பிட்டு ஒரு எடக்கல் கேவ்ஸு, அப்புறம் ராக் கேவ் பாயிண்ட் சொல்லி நிறைய சொல்கிறாங்க, அந்த இடம்லாம் போகிறோம். ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி காட்ட போகிறோம். என் கூட அப்படியே பயணிச்சுட்டே வாங்க, வயநாடை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம், ஜாலியாக இருக்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ. காலையில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடியாகி விட்டது. இதோ பாருங்கள், ப்ரெட்டு ஜாம் வச்சுருக்காங்க, பட்டர் காணும், பட்டர் எத்தனை சொல்லலாம். இதில் இட்லி இருக்குது, அப்புறம் நமக்கு வந்துட்டு இது வச்சுருக்காங்க, தோசை வச்சுருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து தேங்காய் பால் வாசனை வருது. ஆப்பமாக வந்துட்டு தோசையான்னு தெரில எனக்கு. ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு நமக்கு சட்னியும் சாம்பார் வந்துடும் கிடக்கு. ஓகேவா? எல்லாம் வச்சுட்டாங்க. ஜம்முன்னு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம இப்போது கிளம்புறோம். நம்ம எல்லோரும் ரெடி ஆகிட்டு பக்கம் உட்காந்துருக்கோம். சாப்பாடு ரெடியாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் நமக்கு. கைஸ், ஹவ் வாஸ் த டே 1 ஆஃப் வயநாடு? நல்லா இருக்கா? ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் தெரியும்ல? எடக்கல் கேவ்ஸு. ஓகேவா? அதுக்கப்புறம் பேண்டம் ராக்ஸு எல்லாம் போகிறோம். ஓகே, எல்லோரும் எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? ஓகே, ரைட்டு, கிளம்ப வேண்டியதுதான். ஓகே, எல்லாம் பேக் பண்ணிக்கோங்க, பறக்கிறோம். ஒரு அருமையான காலை பொழுது. காலையில் எல்லோரும் ரெடி ஆகிட்டு ஜம்முன்னு வந்துட்டு கிளம்பிட்டுருக்கோம். இப்போ வந்துட்டு அடுத்த லொக்கேஷன்ஸ்க்கு நம்ம போக போகிறோம். இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் நம்ம. ஓகே, வாங்க, நமக்காக கார் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம், கிளம்பி போக போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ. ப்ளீஸ், நம்ம ஜம்முன்னு காரில் ஏறி உக்காந்துட்டோம். இப்போ வந்துட்டு பேண்டம் ராக்ஸு, எடக்கல் கேவ்ஸு அந்த ரூட் சைடு போயின்னு இருக்கோம். இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரெக்கிங் மோடு தான், போட்டு நொறுக்க போகிறோம் நம்ம. அண்ணன் தான் நம்மளோட டிரைவரு. அண்ணா, உங்கள் பேர் என்ன? அபி. சூப்பராக ஓட்டுற வண்டி, ஜம்முன்னு உட்காந்துட்டு சூப்பராக போகலாம். உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா புக் பண்ணிவிட்டு ஜம்முன்னு வந்துட்டு ரிலாக்ஸ்டாக வயநாட்டை சுற்றி பாருங்கள். ஓகே, ஓகே, அப்படி தான் கொஞ்சம் கூவானுங்க. இருந்தாலும் வந்துட்டு போகிற அளவுக்கு நல்லா ஆர்கனைஸ் பண்ணுறேன். உங்களுக்கும் பிடிச்சதுக்கு நீங்களும் இந்த ஆர்கனைசேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வேணு குளோப் ட்ரோட்டரில் வந்துட்டு பிங் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் ட்ரிப்பில் பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம வந்துட்டு இப்போது அந்த எடக்கல் கேவ்ஸ் பாயிண்ட்டுக்கு வந்துவிட்டோம். ஓகேங்களா? பாருங்கள், ஃபுல்லாக இங்கே வந்து ட்ரெக்கிங் பண்ணிட்டு போகணும். இந்த சைடில் ட்ரெக்கிங் பண்ணிட்டு போனால் எடக்கல் கேவ்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். எடக்கல் கேவ்ஸுக்கு போகிறோம் கைஸ். நம்ம பாருங்க, இந்த சைடு தான் போல வழி. அப்படியே நடந்து போயிட்டு ஃபுல்லாக போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் நம்ம. இது ஆக்சுவலி குணா கேவ் மாதிரியே இருக்குது எடக்கல் கேவ்ஸு. நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, செமையான கூட்டம் இருக்குது கைஸ் இங்கே. ஆக்சுவலாக சின்ஸ் லாங் வீக்கெண்ட் இருக்கிறதுனால வந்துட்டு ரொம்ப கூட்டம் தான். பாருங்கள், ஃபுல்லாக இங்கே ஷாப்பிங்க்கெலாம் இடம் நிறைய வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு, அருமையாக ஷாப்பிங்க்கு. ஜாஸ்தியாக இருக்குது கைஸ் வெயில். பட் ஆனால் பாருங்கள், மழை, இந்த காற்றெல்லாம் எல்லாமே சில்லுன்னு இருக்குது. சூப்பராக நம்ம போவோம். இதை பாருங்கள், சொன்னல இதுதான் நம்ம இதெல்லாம் வாங்க போகிறோம். இந்த பாருங்கள், பைனாப்பிள், நெல்லிக்காய், மாங்காய் எல்லாமே இருக்குது. இழந்த பழம் கூட போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே இல்லை போல் இழந்த பழம். பாருங்க கைஸ், போட்டோம். அருமையாக வந்துட்டு இதை போட்டு கடிக்க போகிறோம். 2 பீஸ்ண்ணா. வா, சூப்பராக. ஒரு பீஸ் எவ்வளோ மாங்கோ? அருமையாக இருக்குது. இது ஃபேமஸ். இது கேரளாவில் நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அத்தனை மாதிரி இலையில வச்சு தராங்க. சூப்பராக இருக்குது. அவன் சாப்பிட மாட்டான். நாங்கள் எடக்கல் கேவ்ஸ் சொன்னோம்ல, டிக்கெட் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு லிமிட்டட் தான் போல் இருக்குது. சீக்கிரமாக போயிட்டு வாங்குங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் வந்துட்டு சீக்கிரம் போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள், கூட்டம் பயங்கரமாக இருக்குது கைஸ். கூட்டம் பாருங்கள், வெறித்தனமாக கூட்டமாக இருக்குது. டிக்கெட் கொடுப்பாங்களான்னு தெரியல, டவுட்டாக இருக்குது. அடித்து பிடிச்சி தான் வாங்கணும் போல். பிரிச்சு போய் பார்ப்போம். இவங்க இப்போ ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ண உள்ள போய் டிக்கெட் உள்ள தான். ஓகே கைஸ், இங்கே தான் நம்ம வெயிட் பண்ணுறோம் டிக்கெட்டுக்காக. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். மக்கள் ஜெகஜோதியாக வந்துட்டுருக்காங்க. லாங் வீக்கெண்ட்லாம் வந்தீங்கன்னா முன்னாடியே வந்து வெயிட் பண்ணுங்கள். டிக்கெட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கைஸ், கூட்டத்தை பாருங்கள். எடக்கல் கேவ்ஸோட கூட்டம் இதுதான். இப்போ தான் திறந்துருக்காங்க. எல்லாம் ஜனம் பயங்கரமாக வந்துட்டு இருக்குது பின்னாடி இருந்து. நீங்கள் வந்து எடக்கல் கேவ்ஸ் வரீங்கன்னா கூட்டம் இல்லாத டைமில் வந்துடுங்க. தயவு செஞ்சு கூட்டத்தோடு வந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நொறுக்க வேண்டியது தான் போட்டு. நம்ம ஆளுங்க ஓடுறாங்க முன்னாடி டிக்கெட் வாங்குறதுக்கு. நம்ம இங்கே சில்டாக வந்துட்டு vlog-க்கு வந்துட்டுருக்கோம். லெட்ஸ் கோ. மக்களே, இந்த எடக்கல் கேவ்ஸ் வந்துட்டு ஒரு 900 மீட்டர்ஸ் லாங் ட்ரெக்கிங் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ரோடெலாம் போட்டு வச்சுருக்காங்க. பட் ஆனால் ரோடு பயங்கர ஸ்டீப்பாக இருக்குது. மூச்சு வாங்குது. ஃபிசிக்கலாக நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஏற முடியும். ஸோ அதிகமே நோட் பண்ணிக்கோங்க. அப்படியா?
ஏறுது ப்ரோ மேலே. பாம்பு கைஸ், பாம்பு தெரிதா? அருமையாக இருக்கு பாம்பு. திருக்கி திர போகுது. வயநாட்டில் இது மாதிரி நிறைய பாம்பு பார்க்கலாம். இது குட்டி பாம்பு தான், பெரிய பாம்பு எங்கேயாச்சும் இருக்கும் மேலே. சரி போவோம். எடக்கல் கேவ்ஸ் போகிற வழியில் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. போகிற வழி எல்லாமே வாங்கி சாப்பிட்டு போகலாம். மோர், சிப்ஸு, இதோ பாருங்க கரும்பு ஜூஸு அப்படின்ட்டு. ஹலோ, திடீர்னு ஒரு ரேண்டம் கை வர்றாரு. ஸோ மேகி அது மாதிரி நிறைய நம்ம சாப்பிட்டுட்டே போகலாம். நான் இப்போ தான் ஒரு மோர் குடித்தேன், சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி நிறைய பனானா சிப்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குறாங்க. வர வழியில் ஒரு பாம்பு பார்த்தோம். அந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஸோ ஒரு இந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸு ஒரு தனி அனுபவமாக இருக்குது. ஆக்சுவலி காட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் ரோடு போட்டிருக்கிறதுனால அந்த ஃபீல் உங்களுக்கு லைட்டாக குறைஞ்சிரும். பட் ஸ்டில் இந்த கேரளாவில் வந்துட்டு இந்த ஊறுகாய் போட்டு விற்கிறாங்க கைஸ். பாட்டிலில் மாங்காய், இலந்த பழம், பைனாப்பிள் இதெல்லாம் போட்டு விற்கிறாங்க. சூப்பராக இருக்குது. அது வந்தீங்கன்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்குது. நம்ம அப்படியே நம்ம நடந்து போவோம். ஏகப்பட்ட டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட வேண்டியது இருக்குது இன்னும். இங்கே பாருங்கள், இதுதான் சொன்னேன், தேநெல்லிக்காய் நம்ம போட்டு வைப்போம்ல, அதே மாதிரி இதெல்லாம் போட்டுருக்கேன். ஓகே ஷோர். அது மாதிரி நிறைய போட்டு வச்சுருக்காங்க. சி தேநெல்லிக்காய் நிறைய இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், அப்படியே எடுத்து ஜம்முன்னு சாப்பிட்டு போயிடலாம். 10 ரூபா தான் ஒரு தேநெல்லிக்காய். நிறைய வைன்ஸ் விற்கிறாங்க, சாக்லேட்ஸ் இருக்குது. பாருங்கள், ஸ்பைசஸ்லாம் எக்கச்சக்கது இருக்குது, நிறைய இருக்குது ஸ்பைசஸ். நமக்கு சோவனியர்ஸில் வேணால் வாங்கிக்கலாம். ஏகப்பட்ட ஷாப்பிங் கேஸுங்க பாருங்கள், சொல்லவே முடியல. எல்லா இடத்துலையும் திரும்புகிற எல்லா இடத்துலையும் கடை. இதை பாருங்கள், இங்கேயும் ஒரு கடை, நிறைய கடைகளாக இருக்குது எல்லா இடத்துலையும். இன்னும் மேலே போகணும் நம்ம. இதுக்கு மேலே ஷாப்ஸ் இருக்குமான்னு தெரியல. நம்ம இவ்வளோ தூரம் ஏறி வந்தோங்க. பின்னாடி பாருங்கள், ஃபுல்லாக ஷாப்ஸ் தெரியுதா? அந்த ரோடு ஃபுல்லாக ஷாப்ஸ் இருக்குது. இது முடிச்சுட்டு மேலே போக போகிறோம். அந்த இடத்துலையும் ஷாப்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரீச் ஆகிட்டோம் கைஸ் நம்ம அந்த இடத்துக்கு, எடக்கல் கேவ்ஸ் கிட்ட. ஆக்சுவலாக 1 கிலோமீட்டர் இது டோட்டலாக. 1 கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம போனோம். போகிற வழியில் டீலாம் வந்துட்டு நேச்சுரலாக வைக்கிறாங்க ஃபுல்லாக. அந்த இதுலேயே பெரிய பையிலேயே போட்டு எடுத்துகிட்டு 1 kg 150 அது மாதிரி போட்டு விற்கிறாங்க. நம்ம வந்துட்டு போகிற வழியில் பிளான் பண்ணி வாங்கிட்டு போவோம் டீலாம். அருமையாக இருக்குது இந்த இடமே. ஆக்சுவலி பார்க்குறதுக்கு வெயிலாக தான் இருக்குது ப்ரோ சார், பார்க்குறதுக்கு வெயிலாக தான் இருக்குது. பாருங்க, மங்கி கேரட்லாம் இருக்கார். நம்ம ஏதாச்சும் வச்சுருக்கோம் தெரிஞ்சதுன்னா டோல்கேட்டில் டோல் வாங்குற மாதிரி வாங்கிட்டு வைப்பல நம்மக்கிட்டேருந்து. அதனால் அவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அண்ணன் சிப்ஸ் எடுத்துன்னு வந்திருக்காரு, ஆனால் அது உள்ளே மறைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கனால மங்கீஸ்க்கு வந்துட்டு தெரியாது நினச்சின்னு இருக்காரு. மறைச்சி வைக்கும் போதே ஒரு மங்கி பார்த்துச்சு, அங்கே சிக்னல் கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கு. பாருங்க கைஸ், அந்த ஊறுகாய் போட்டு நொறுக்குறாங்க. ஊறுகாய் தான், எல்லா வகையான ஊறுகாயும் இருக்குது கைஸ். கேரட்டு, இலந்த பழம், அது இது நிறைய இருக்குது கைஸ். வரும்போது சாப்பிடுவோம், ஏன்னா இப்போயே நிறைய சாப்பிட்டு வந்துட்டோம். நம்ம மேலே போய்ட்டு முடிச்சுட்டு வரும்போது சாப்பிடுவோம். எப்படி இருக்கு பாருங்க, பார்த்து. இதான் ஒரு காட்டுக்குள்ளே போகிற பயணம். சன்னு பக்காவாக நொறுக்குது, அதை மீறியும் நமக்கு குளிர் காற்று அடிச்சிட்ருக்கு. மறுபடியும் ஒரு சின்ன ஹால்ட்டை போட்டு பயணத்தை தொடங்கிட்டோம் கைஸ். திருப்பதி மலை ஏறுற மாதிரி இருக்குது, நல்லா போயினே இருக்குது. மேலே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டுது. ஆக்சுவலாக குணா கேவ் மாதிரி இருக்குன்ட்டு நான் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். நான் முன்னாடி வயநாடு வந்திருக்கேன், ஆனால் இந்த மாதிரி பிளேசஸ் போனதில்லை. ஆக்சுவலாக கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் கூட்டம் இல்லாத போது பிளான் பண்ணுங்கள் எப்பயுமே. Searching for a longer day, people feeling like the light has just come. We must never. Bene, do vandukane irukra naina. Oh.